பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்தளவு இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சென்னையில ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு கிளம்ப போறாங்களாட்டுக்கு நம்ம கதிரும், ராஜியும். நம்ம கதிர் ராஜிய ஒரு துணி கடைக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு புடவைலாம் எடுத்து குடுக்குறாப்புல. அதுக்கப்புறம் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்குறாங்களாட்டுக்கு. ஸோ எடுத்துக்கிட்டு கிளம்ப போறாங்க. இந்த பக்கம் நம்ம பாண்டியனையும், சரவணையும் கடையில காமிக்கிறாங்க. நம்ம பாண்டியனுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியில கிளம்பிடுறாப்புல. அந்த நேரம் பார்த்து சரவணனுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி, அதாவது நம்ம சரவணனோட முன்னாள் காதலி. ஸோ அவங்க தான் மெசேஜ் அனுப்பியிருக்காங்களாட்டுக்கு. ஸோ நம்ம சரவணனும் அதை பார்த்துட்டு மறுபடியும் ரிப்ளை பண்ணி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டை தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்குறாங்க. நம்ம பாண்டியனும் வந்து உட்காந்துருக்கும் போது நம்ம கோமதி பரிமாற போகிறாங்க. ஆனால் பாண்டியன் அவாய்ட் பண்ணிட்டு அவராகவே இட்லியெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்போ என்ன, நம்ம பழனியும் அங்கே இருக்கும் பொழுது அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச பாண்டியனுக்கு கோபம் வந்து, ஏண்டா உனக்கும் முன்னாடியே உண்மை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, சத்தியமாக எனக்கு தெரியாது, எனக்கே அன்னைக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்ம பழனி வந்து பார்த்தீங்கன்னா பயந்து போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, வழக்கம் போல் நம்ம பாண்டியன் கோவமாக கோமதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. இன்னும் சமாதானமே ஆகவே இல்லை. கடைசியாக நம்ம தங்கமயில காமிக்கிறாங்க. ஸோ தங்கமயில் வீட்டில் எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்குறாங்க. கடைசியாக தங்கமயிலோட தங்கச்சி தங்கமயிலையும் சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சா, தங்கமயிலோட அம்மா ரொம்ப கேவலமாக தங்கமயில பேசுது. இங்கே சாப்பிட்றதுக்கே வக்கில்ல, இதில் இன்னொரு டிக்கெட் வேறையா, ஒழுங்காக சாமர்த்தியமாக அந்த வீட்டில் போய் வாழ துப்பு இல்லை, இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு வெட்டி சோறு சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்னு தங்கமயில கேவலமாக பேச, தங்கமயில் சாப்பிடாமே எந்திரிச்சு ரூமுக்குள்ளே ஓடிடுது. ஸோ அப்கமிங்கில் என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.